இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் மக்களோட ஒரு கருப்பு தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, தமிழீழத்தில 2009ல் நடந்த இந்த ஒரு வார்னால கிட்டத்தட்ட 3,00,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அது நம்ம தமிழ் மக்கள மட்டும் பாதிக்கல. அங்க இருந்த ஸ்ரீலங்கன் கவர்ன்மெண்ட்டையும் பாதிச்சுச்சு. நார்மலான சிவிலியன பயங்கரமா அஃபெக்ட் பண்ணி இந்த ஒரு வார் அப்படின்றது இருந்துச்சு. எங்களுக்கு விடுதலை வேணும், தனி நாடு கொடுங்க அப்படின்னு எல்டிடியை சேர்ந்த பிரபாகரன் அவர்கள் நிறைய விஷயங்கள முன்னெடுத்தாங்க. அது கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருச்சு. 3,00,000 பேர் இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. இதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, உலகத்துல இருக்க நிறைய தமிழர்கள் இந்த ஒரு நாள கருப்பு தினமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கால பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் விசஸ் சிங்களீஸ் அப்படின்ற போர் அப்படின்றது ரொம்ப பயங்கரமா நடந்துச்சு. ஒரு 23 வருஷம் இங்க ஒரு போர் அப்படின்றது பயங்கரமா நடந்துச்சு. இங்க நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கிற ஒரு குரூப்பா தான் எல்டிடி இருந்தாங்க. அவங்களுடைய உரிமை எங்களுக்கு மீட்டு தரணும், எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க. எல்டிடி மட்டும் தான் போராடினாங்க அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 10 அமைப்புகள் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு போர் அப்படின்றத முன்னெடுக்கிறாங்க. இந்த ஒரு போர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்குது. எப்போன்னு பார்த்தோம்னா 2007ல் இந்த ஒரு போர் அப்படின்றது ஹீட் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70,000 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஒரு தமிழ் சைடு இருக்கட்டும், ஸ்ரீலங்கா சைடு இருக்கட்டும், ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து 70,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா 54,000 தமிழர்கள் இறந்துருக்காங்க. ஏன்னா தமிழ் ஈழத்தில் எல்டிடி நிறைய இடங்களை கேப்சர் பண்ணிட்டு எங்களுக்கு தனி நாடு வேணும். அந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தனி கவர்மெண்ட் அப்படின்றத நாங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம்னு சொன்னாலும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இதை ஏற்றுக்கல, எங்களால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த போர் அப்படின்றது 2007க்கு மேல ரொம்ப ஹீட்டட் ஆயிருச்சு. இதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் எல்டிடி பிடிச்சி வச்சிருந்த எந்த கேப்சர் பண்ண இடங்களை எல்லாத்தையுமே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு சப்போர்ட்டிவா நிறைய கண்ட்ரிஸ் இருந்தாங்க. அடுத்தடுத்த வீடியோல இதை பத்தி பார்ப்போம். எப்பவுமே இந்த ஒரு ரிமெம்பரன்ஸ் டே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே ஒரு டிபேட் அப்படின்றது பயங்கரமா இருக்கும். ஏன்னா தமிழ் சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இத்தனை லட்சம் தமிழர்களை இழந்துட்டோம், அதனாலதான் இந்த நினைவு நாள் அப்படின்றத நாங்க வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அதே சைடு இந்த சிங்களீஸ் அதாவது ஸ்ரீலங்கன் சைடு பார்த்தோம் அப்படின்னா இது எங்களுக்கு ஒரு பயங்கரமான விக்டரி, டெரரிசம் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னு ஒரு விக்டரி டேவா அவங்க அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டிபேட் தான் எப்பவுமே இருக்கு. நான் பிரபாகரன் மேல இவங்க வைக்கிற கான்ட்ரோவர்சி என்ன தெரியுமா? இவர் மனிதர்களை கேடயமா பயன்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வரும்போது அவங்க முன்னாடி சிவிலியன்ஸை நிற்க வச்சுட்டு இவங்க தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி சொல்கிறாங்க. இந்த விஷயம் அப்படின்றது கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, நோ வார் ஜோன் அப்படின்ற இந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா இதே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே மிசைல்ஸை லான்ச் பண்ணி நிறைய பீப்புளை கொண்டாங்க. இதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. டோட்டலாக இந்த வார் நடந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,00,000 பேர் இறந்துருக்காங்க. 2008 லாஸ்ட்லையும் 2009 அதாவது மே மந்த் அப்போ தான் இந்த முள்ளிவாய்க்காலில் தான் இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது நடக்குது. பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இருக்க நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு வராங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்ப ஹீட்டடா இருந்துச்சு. போரோட லாஸ்ட்ல இந்த 3 மாசம் அப்படின்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 40,000 சிவிலியன்ஸ் ஃப்ரம் தமிழ் இறந்து போயிருக்காங்க. ஸோ எல்டிடி பிடிச்சி வச்சிருந்த இடத்த எல்லாத்தையும் இவன் கேப்சர் பண்ணிட்டு கடைசியாக தான் மே 18 பிரபாகரன் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அவங்கள நாங்கள் கன்ஷாட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிளைம் பண்ணுறாங்க. அவங்க அந்த டைமில் மீடியா கூப்பிட்டு வீடியோஸ் நிறைய விட்டாங்க. ஒரு கம்யூனிட்டி அதாவது தமிழ் கம்யூனிட்டி அவங்களுக்கான ஒரு கவர்மெண்ட்டை நாங்கள் அமைச்சுக்கிறோன்னு சொல்லி ஒரு பயங்கரமான போரை முன்னெடுத்து ஒரு வார் வரைக்கும் போயிட்டு கடைசியில் எந்த ஒரு கனவும் நிறைவேறாமல் அழிஞ்சு போனது தான் மிச்சம் அப்படின்னு நமக்கு இங்கே தெளிவாக தெரியுது. இந்த ஒரு விஷயத்த நம்ம ஒரு கண்டென்ட்டாவோ ஒரு வீடியோவாவோ எந்த ஒரு விஷயத்துலையும் இது ஒரு நியூஸாகவும் போடாமல் அவங்கள உண்மையாலே நம்ம மரியாதைப்படுத்தணும். அவங்களுக்கு உண்மையாலே நம்ம மனசார ஒரு நினைவஞ்சலி அப்படின்றத செலுத்தணும். ஏன்னா நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் அங்கே இருந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு தமிழ் இளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருந்திருக்கும். அங்கே நம்ம போயிட்டு எல்லா விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஒரு இன்டர்நேஷ்னல் கிளாசிக் உடைய ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை அங்கே அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு இனத்தோட கனவு அப்படின்றது இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஒரு துக்கமான ஒரு நாளை நினைவுக்கு படுத்துகிற மாதிரி தான். ஸோ லண்டனில் பார்த்தோம், யூரோப் கண்ட்ரிஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் ஈழத்தில் இருந்து அகதியாக போன இடம் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாமே இவங்க ரிமெம்பர் பண்ணி தமிழ் ஈழத்தை ஒரு மிகப்பெரிய விஷயமா போற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், எல்டிடி அறவழி போர் அப்படின்றத பயன்படுத்தியிருக்கலாமா, இல்லை இந்த ஆயுத வழி போர் தான் கரெக்டாக? இதை அவங்க வென்றிருந்தாங்க அப்படின்னா இது நம்ம பாசிட்டிவாக சொல்லியிருக்கலாம். பாவி குழந்தைகள், பெண்கள் எல்லாமே இந்த ஒரு போர்னால பயங்கரமாக பாதிச்சு இறந்து போயிருக்காங்க. முள்ளிவாய்க்காலில் இறந்து போன நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு நினைவாக இருக்கணும்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இது வியூஸ் காண்டியோ கண்டென்ட் காண்டியோ இந்த விஷயத்தை நான் பண்ணலை. உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.